friends, today's special steamed rice cake, அதாவது மங்க அப்பம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அரிசி மாவில் செய்கிறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து நான் இங்கே லிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். 500 கிராம் அரிசி மாவு எடுத்திங்க, ஒரு பவுலில் போட்டுருங்க. ஒரு பேக்கெட் மாவு வந்து 500 கிராம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் மாவு கொட்டுறோம். நான் பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 600 ml ஊற்றிக்குவோம். ஸோ அரிசி மாவு வந்து நல்லா கரைக்கணும். திட்டு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சிருக்கணும். ஸோ எந்த ஒரு திட்டு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, திட்டு இல்லாமல் நல்லா ஃப்ளூவன்ஸாக வச்சு பாருங்களேன். ஓகே, அடுத்தது நம்ம ஒரு பாட் எடுத்துக்குவோம். இப்போ அதில் வந்து நம்ம சீனி கொட்டிக்கலாம். சுகர் 300 கிராம், தண்ணி வந்து 600 ml ஊற்றிக்கிட்டு அது சீனியை வந்து நம்ம தண்ணியை வந்து கரைக்கணும் தண்ணியில். ஸோ சீனி வந்து கரைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விடுவோம். ஸோ அதுக்கடியில் ஈஸ்ட் போடுவோம். ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஒரு பவுல் எடுத்திங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்குவோம் தனியாக. நம்மளோட சீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவை மிக்சர் மாவில் வந்து அந்த சீனி தண்ணி வந்து இதை சிரப்பை வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஸோ சுட இருக்கும், நம்ம அப்படியே ஊற்றி நல்லா கிண்டி விட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கரைச்சி வச்சுருந்த ஈஸியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம 2 hours வந்து தனியாக வச்சிடணும். இல்லை நீங்கள் நைட்டில் செஞ்சுட்டு காலையில் வந்து பேக் பண்ணுறதுனா கூட, ஸ்டீம் பண்ணுறதுனா கூட நீங்கள் சமைச்சு செய்யலாம். ஸோ ஆஃப்டர் 2 hours வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டில் வச்சுட்டு காலையில் செஞ்சிங்கனாக்கா மாவு வந்து தோசைக்கு இட்லிக்கு நம்ம எப்படி ஊற வச்சு செய்வோமோ அந்த ஸ்டைலில் கூட நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். உடனே செய்கிறதாந்தாக்கா ஒரு 2 hours நீங்கள் தனியாக அதை வச்சுருக்கணும், ரெஸ்ட் பண்ணி விட்டணும். அடுத்தது நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்குவோம். ஸோ நான் சின்ன ரவுண்ட் ட்ரே எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் 2 இதுலையும் தனியாக ஊற்றிக்கிறேன். நம்ம கரைச்ச மாவை வந்து இதில் ஊற்றிக்குவோம். ஸோ இதில் பொருட்கள் வந்து அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேணாம். இதை வந்து நல்லா ஸ்டீமரில் ஒரு 45 minutes நல்லா வேக விடணும். ஸோ நல்லா வெந்த பிற்பாடு ஸ்டீமரில் ஸோ நம்ம எடுத்து ஆற வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு ஸ்டீமரில் எடுத்து வச்சுருவோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தாக்கா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம். இல்லை சீன் சட்டியில் கூட தண்ணி ஊற்றி கீழே கம்பி வச்சு ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 45-50 minutes அது குக் பண்ணுற வரைக்கும். அப்புறம் ஒரு சப்ஸ்டிக் விட்டு தட்டி விட்டு பாருங்கள். ஒழுக்க வந்துச்சுனாக்கா எதுவும் ஸ்டிக் ஆகலைன்னா அது குக் ஆகிடுச்சு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டீம் ரைஸ் கேக் இஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான சமையல் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all of you all. Take care. Bye.